வருஷத்துல 365 நாளும் திருவிழா நடக்கக்கூடிய ஊர்னா நம்ம காஞ்சிபுரம் மட்டும்தான். 2019 கொடுக்குறோம்ப்பா. பொதுவாக எல்லாருமே செய்யணும், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானன்றதுனால இந்த அன்னதானம் போடுறோம். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒன்று தான். நாங்கள் ஜாதி மதம் பேதம் எதுவும் பார்க்கறது கிடையாது. கண்டிப்பா அவங்களாம் நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும். 4 பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறாங்க, மனசார சாப்பாடு போடுறாங்க. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலோட திருத்தேர் உற்சவம் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வடம் பிடிச்சி இருக்கிறப்போ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கவே மெய்சில் இருக்கும். உங்களுக்கும் அதே அனுபவத்தை தரும் நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ட்ரோன் ஷாட்டும் எடுத்துருக்கோங்க. அதுவுமே வேற லெவலில் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே நம்ம காஞ்சிபுரம் கிங்ஸ் இன்ஸ்டா பேஜோட சாக்கியன் தாங்க எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக காலையில் 3 மணிங்க. இன்னைக்கு தேர் காலையில் வந்து ராஜநடையிலேருந்து கோயிலேருந்து புறப்பாடு இருக்கும். பார்க்கவே வேற லெவலில் இருக்கும். சரி வாங்க அந்த ராஜநடையும் பார்த்துட்டு நம்ம தேர் கிளம்புறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வைகாசி பிரம்மோற்சவத்தோட 7வது நாள் ரொம்ப விமர்சையா நடக்கிற இந்த தேர் திருவிழாவை பார்க்க மக்கள் பல ஊர்கள்ல இருந்து கூட்டம் கூட்டமா வராங்க. இந்த தேர் 5 லெவல்ல 72 அடி உயரமான இந்த தேர் சுமார் 300 டன் எடை இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய இந்த தேர் ஊர்வலம் வர்றதுக்காக முன்னாடி ஒரு ஜேசிபியும் பின்னாடி 2 ஜேசிபியும் தேர் வடம் பிடிச்சி இழுக்க மக்களும் தேர் சக்கரத்துல முட்டுக்கட்ட வைக்க ஆட்களும் இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குங்க. இந்த தேர் திருவிழால பக்தி ஆன்மீகத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு மக்கள் கூட்டம் கூட்டமா என்ஜாய் பண்றாங்க. அது இல்லாம தேர் போற வழி முழுக்க மோர், சாப்பாடு, தண்ணீர், ஜூஸ்னு மக்களுக்கு அன்னதானம் பண்றாங்க. தேர் போற வழி ஃபுல்லா மக்களுக்கு சேஃப்டிக்காக அவ்வளோ போலீஸ் டியூட்டில இருக்காங்க. திருவிழாக்கு வந்த குட்டி பசங்க அங்கங்க பொம்மை விற்கிற சிறு வியாபாரிகள் கிட்ட பலூன் விசிறின்னு வாங்குறத பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க உங்களையும் எங்க ஊர் திருவிழாக்கு கூட்டிட்டு போறேன்.
வருஷத்தில் 365 நாளும் திருவிழா நடக்கக்கூடிய ஊர்னா நம்ம காஞ்சிபுரம் மட்டும்தான். காஞ்சிபுரத்தில் நான் இருக்கிறேன்றது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்போ தான் தேர் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கள் ஆளுங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்புறம் செம ஜனம் ரஷ்ஷாக இருக்குது. இங்கே எல்லாருமே நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க. மோர் நீர் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமாளை பார்க்கணுன்னு வந்து நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். சரிக்கா, அன்னதானம் போடுறாங்கல்ல, அவங்கள பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவங்களாம் நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும். 4 பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறாங்க, மனசார சாப்பாடு போடுறாங்க. இப்போ ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லதே நடக்கணும். நானும் கண்டிப்பாக எதனா நல்ல நிலமையில இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அன்னதானம் பண்ணுவேன்.
2019 கொடுக்குறோம்ப்பா. எதுக்காக கொடுக்குறோன்னா எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்கிறோன்றதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு 10 கிலோவில் ஆரம்பித்தோம். 10 கிலோவில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 30 கிலோ வரைக்கும் தரோம். ஸ்வீட் ஒரு 10 கிலோ கொடுக்குறோம். எல்லாருமே ஒன்றான்றதுக்காக தான் இது பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் முதல்ல கொடுக்குறது. எம்மதமும் சம்மதம், ஒரு முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் அப்படின்றது பாகுபாடு இல்லாமல் நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்றா தான் நினச்சி நாங்கள் இது பண்ணுறோம். அதுக்காக செய்கிறோம். மற்றபடி வேறு எந்த எங்களுடைய பெருமைக்காகவோ எங்கள் கடையுடைய பிரபலத்துக்காகவோ கொடுக்கல. பொதுவாக எல்லாருக்குமே செய்யணும், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானன்றதுனால இந்த அன்னதானம் போடுறோம். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே ஒன்று தான். நாங்கள் ஜாதி மதம் பேதம் எதுவும் பார்க்கறது கிடையாது. ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலோட தேர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம்.